ஹலோ எவ்ரிவன், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓவர்வியூ ஆஃப் த டக்ட் டிசைன். பொதுவாகவே எல்லாருக்கும் டக்ட் சைஸிங் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டக்ட் சைஸிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டிசைன் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன் அண்ட் இன்னொன்று வந்து வெலாசிட்டி. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் அண்ட் வெலாசிட்டி இதோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சாவே சைஸிங் பண்ணிடலாம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃப்ரிக்ஷன் அண்ட் வெலாசிட்டியை வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்களே வந்து சைஸிங் பண்ணிவிடுவீங்க. இது வந்து யூஸ்வலாக பண்ணுற டக்ட் சைஸிங். பட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஓவராலாக ஒரு டக்ட் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏன்னா டக்ட் டிசைன் வரும்போது இட் இஸ் நாட் ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த சைஸிங் மட்டும் கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் செலெக்ஷன் ஆஃப் டக்ட்லேருந்து என்ன மெட்டீரியல் அண்டு அதை எப்படி பண்ணணும், எப்படி ரூட் பண்ணணும், எப்படி ஏர் டர்னல்லாம் சைஸ் பண்ணணும் அப்படின்றத என்டையராக வந்து பார்க்குறது தான் வந்து டக்ட் டிசைன். ஸோ சைஸிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த டக்ட் டிசைன் ஆர் த ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட டிசைன்றது சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஒரு டக்ட்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் டக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, டக்டோட ஷேப்ஸ் எப்படி இருக்குது, எந்த டக்டை எந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணணும், அகைன் வந்து அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அதை எப்படி ரூட் பண்ணணும் அப்படின்றத என்டையராக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் டக்ட். டக்ட்னா என்ன அப்படின்றது. ஸோ டக்ட் இஸ் a hollow passage or the conduit that facilitate the movement of the air from one location to other location. ஒரு டக்ட்ன்றது ஒரு சிம்பிளாக ஒரு ஹாலோ பேசேஜ் மாதிரி நம்ம அசீம் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஹாலோ பேசேஜ்லேருந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து ஏரை மூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது வந்து டக்ட். ஓகேங்களா, இது வந்து என்ன ஷேப்பாக வேணா இருக்கலாம், என்ன மெட்டீரியலாக வேணா இருக்கலாம், எனிதிங் இட் மே பி. ஜஸ்ட்டு ஒரு ஹாலோ பேசேஜ், ஒரு எம்டி, ஒரு ஹாலோ ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்க்குள்ளார ஒரு எண்டில் வந்து இருக்கிற ஏரை இன்னொரு அனதர் எண்டுக்கு கொண்டு போகிறது, அதுதான் வந்து ஒரு டக்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டிபிக்கல் ஒரு டக்டோட ஒரு இன்ஸ்டாலேஷன் வச்சுக்கலாம். இது வந்து ரெக்டாங்குலர் டக்ட் அண்ட் திஸ் இஸ் சர்க்குலர் டக்ட். ஓகேங்களா, அகைன் இது நீங்கள் பார்க்குறது திஸ் ஏர் டெர்மினல்ஸ். ஓகே, ஒரு டிபிக்கல் டக்ட் இன்ஸ்டாலேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டக்ட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஹாலோ பேசேஜ் தான். ஓகே, உள்ளுக்குள்ளார நத்திங், ஒரு மூமெண்ட்டுக்காக வேறு எந்த இதுவும் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்லாம் எதுவும் இருக்காது. இட் இஸ் அ வெரி ஹாலோ. ஓகேங்களா, ஒரு எண்டில் வந்து ஃபேன் வில் சப்ளை த ஏர் அண்ட் இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ திஸ் டக்ட் தான். இந்த ஹாலோ பேசேஜ் மூலிமா டக்ட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி we are going to distribute for all areas and finally it will comes out of the air terminal and it will go into the spaces. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு சிரிப்பாக இருக்கும். ஓகே, பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிளிட் ஏசிலேருந்து இட் ஹாஸ் பீன் கனெக்டட் டு யுவர் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் யூஸ்ட் ஒரு சின்ன ஒரு பாலித்தீன் பேக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து டக்டா, இது ஒரு கைண்ட் ஆஃப் டக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா மேலே இருக்க டெஃபினேஷனை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது இல்லைங்களா. ஒரு அகைன் வந்து அந்த பாலித்தீன் பேக் இஸ் ஒரு ஹாலோ பேசேஜ் தான். அது வழியாக ஏர் வந்து மேலேருந்து கீழே வந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஏர் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இது கூட நம்ம டக்ட்னு கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஜினியர்ட் டக்ட்டு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டினால் ஒரு இமிடியேட்டாக ஒரு எடுத்த ஒரு டெசிஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ டக்ட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து உங்ககிட்ட ஒரு குயிக் கொஷின் ஒன்று என்னென்னா, ஹவு மெனி டக்ட்ஸ் ஆர் தேர் இந்த பிலோ இமேஜ். இந்த கீழே இருக்க இமேஜில் எத்தனை டக்ட் உங்களுக்கு வந்து தெரியுது? கீழே இருக்க இமேஜ் நத்திங் பட் ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க. ஓகே, கீழே இருக்கிறது இட் இஸ் அ ஃப்ளோர் லெவல், அங்கே மேலே இருக்கிறது இட்ஸ் சீலிங், ட்ரூ சீலிங், அண்ட் இங்கே இருக்கிறது வந்து இட் இஸ் அ ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங்க்கு மேலே யூ கேன் சி அ சப்ளையர் டக்ட். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா டக்ட் தெரியுதா? ஆமாம், இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டக்ட் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தெரிகிற இந்த வந்து சப்ளை ஏர் டக்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்பேஸ் அபோவ் ஃபால் சீலிங் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரிட்டன் ஏர் ப்ளீனம். ஸோ இந்த ரிட்டன் ஏர் ப்ளீனம், இந்த வாய்டுமே வந்து ஒரு டக்ட்டு தான். நம்ம டக்ட்டு போட்டு, அதாவது ஒரு ஜே மெட்டீரியலில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு டக்ட் வச்சு அது மூலமாக ஏர் கொண்டு வர்றது ஒரு டக்ட்னு சொன்னாலும் அது வந்து சப்ளை ஏர் டக்ட்டு. அது வந்து ஃபேன்லேருந்து நம்மளுக்கு ஏரை வந்து ரூம்குள்ளார கொண்டு வரும்.
இப்போ ரூம்குள்ளார கொண்டு வந்த ஏர் வந்து இந்த வாய்ட் வழியாக மேலே அபவ் ஃபால் சீலிங் வாய்ட் வழியாக தான் நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு போக போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் டு அஸ் டு மூவ் த ஏர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏர் மூவ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ டக்ட். இந்த ரிட்டர்னர் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் நம்ம டக்டாக தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரிட்டர்னர் ஸ்பேஸ், இந்த ஃப்ரீ மேலே இருக்கிற இந்த ஃப்ரீ ரிட்டர்னர் ஸ்பேஸையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்ம அது வந்து கொடுக்கணும். பிகாஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ரிட்டர்ன் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்லி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு தான் வி வில் கோ வித் த 2 டக்டிங். ஒன்று வந்து சப்ளைக்கும், இன்னொன்று வந்து ரிட்டர்னுக்கும் வந்து வி வில் கிவ் த டக்டிங். மோஸ்ட் ஆஃப் த கம்ஃபர்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஓப்பன் ரிட்டனாக தான் இருக்கும். அது ஃப்ரீ ரிட்டன், அபவ் ஃபால் சீலிங் ஃப்ரீ ரிட்டனாக தான் இருக்கும். ஸோ இப்போ அபவ் ஃபால் சீலிங் நம்ம ஃப்ரீ ரிட்டனாக இருக்கும்போது அதை கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம பார்க்கணும். ஏன்னா மேலே இருக்கிற அந்த ரிட்டனர் வாய்டு அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான ஓப்பனிங்கும் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஓப்பனிங் எதனா இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வெளியிலேருந்து ஏர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவுட் சைட் ஏர் உள்ளார வந்ததுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஃபால் சீலிங்கில் கண்டென்சேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகைன் நான் ஏர் கண்டிஷனிங் ஸ்பேஸ்க்கு ஓப்பனாக இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற ஏர் வந்து அங்கே மூவ் ஆகும். ஸோ சஃபிஷியன்ட் ரிட்டர்னர் வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டுக்கு வராது. அகைன் வந்து கூலிங் கம்ப்ளைண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே ஃப்ரீ ரிட்டர்னாக கொடுக்கறது நல்லது தான். பட்டு கொடுக்கும்போது கரெக்டாக வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ஏர் டைட் பார்ட்டிஷன், அந்த குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபுல் ஏரியா வந்து டைட்லி பேக்டாக ஏர் டைட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது why ducting is so important among all the MEP services. ஸோ ஒரு பில்டிங்னு எடுத்து அதில் MEP சர்வீசஸ் எல்லாமே வரும். அபவ் ஃபால் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்ட் வரும். அதாவது HVAC பார்த்திங்கன்னா டக்ட் இருக்கும், பைப் இருக்கும், ரெஃப்ரிஜரேஷன் பைப்ஸ் இருக்கலாம், ட்ரெயின் பைப்ஸ் இருக்கலாம். அதர் தேன் தட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேபிள் ட்ரேஸ் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் லைட்டிங்ஸ் இருக்கலாம். அண்டு ஃபயர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் பைப்ஸ் இருக்கும், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும், பெண்டன்ட் இருக்கும், அப்ரைட் அண்ட் பெண்டன்ட் 2 ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தென் ப்ளம்பிங் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ப்ளம்பிங் பைப்ஸ், சாயிலில் உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் பைப்ஸ் இருக்கும், தென் வாட்டர் சப்ளை பைப்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய சர்வீசஸ் வந்து அந்த அபவ் ஃபால் சீலிங்கில் இருக்கும். ஸோ அமங் ஆல் த MEP சர்வீஸ் டக்ட் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா duct is so important because it occupy more space with a larger cross-sectional area compared to other MEP services. duct தான் இருக்கிறதுல ஜாஸ்தி ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ண போகுது. மேலே இருக்க அந்த சீலிங் ஸ்பேஸில் வந்து அபவ் ஃபால் சீலிங்கில் இருக்கிற அந்த வாய்ட் ஸ்பேஸில் வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் கெட்டிங் யூட்டிலைஸ்டு பை த டக்ட் தான். ஓகே, அது சிம்பிள் எக்ஸாம்பிளாக இது பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கீ செக்ஷன், ஒரு MEPயோட கீ செக்ஷன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் there are 1 2 3 ducts are there. ஓகேங்களா? இந்த 3 டக்ட்டும் தான் வந்து இங்கே இருக்கிற ஜாஸ்தி ஸ்பேஸ் எடுக்குது கம்பேர் டு அதர். இப்போ சில் வாட்டர் பைப்ஸ் போகுது, உங்களுக்கு ப்ளம்பிங் பைப்ஸ் போகுது, ஃபயர் பைப்ஸ் போகுது, கேபிள் ட்ரேஸ் போகுது, அதர் ட்ரங்கிங்ஸ் போகுது, தென் வாட்டர் சப்ளை பைப்ஸ் போகுது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ் தான். பட் லார்ஜ் ஸ்பேஸ் இட் இஸ் கெட்டிங் யூட்டிலைஸ்டு பை த டக்ட்ஸ் தான். ஓகேங்களா? மொத்தம் உங்களுக்கு ஒரு காரிடோர்னு எடுத்தாலே அதில் ஒரு 4 டக்ட் வந்துடும். எப்படியும் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் டக்ட் வந்துடும், எக்ஸாஸ்ட் ஏர் டக்ட் வந்துடும், தென் வந்து சப்ளை காரிடோர் கொடுக்குற சப்ளை டக்ட் வரும். இன் சம் கேசஸில் வந்து உங்களுக்கு ஸ்மோக் எக்ஸாஸ்ட் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டக்ட்டும் ஜாஸ்தி, அகைன் டக்ட் எடுக்கிற ஏரியாவும் ஜாஸ்தின்றதுனால இந்த டக்ட் பிளானிங் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஃபால் சீலிங் ஹைட்டு, இந்த டக்ட் சைஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபால் சீலிங் ஹைட் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டக்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் கம்பேர் டு ஆல் அதர் சர்வீசஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேம் அந்த டைப் ஆஃப் டக்ட்லேயே அந்த டக்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது திஸ் இஸ் அ ஸ்கொயர் டக்ட் ஒரு ரெக்டாங்கிள் டக்ட் சொல்லலாம். இப்போ இதே வந்து நீங்கள் கேட்கலாம் எதுக்காக ஸ்கொயர் தனியாக ரெக்டாங்கிள் தனியாக அப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம்.
ஸ்கொயர்னால் 1:1 வரப்போகுது, ரெக்டாங்கிள்னால் 1:2 ஆர் 1:3 ஆர் 1:4 அந்த ரேஷியோவில் வரப்போகுது. சைஸ் தான் வேரி ஆக போகுது. இது ஏன் நான் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணுறேன், 2 டக்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம அதை அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆஸ் இமேஜாக வந்து இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஸ்கொயர் ஆர் த ரெக்டாங்குலர் டக்ட்டு. இதில் பின்னாடி இருக்கிற இந்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் ஒரு ஒய் பிரான்ச். இது நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஒரு 90 டிகிரி எல்போ. அடுத்த பீஸ் நீங்கள் பார்க்குறது இஸ் ரெடியூசர் பீஸ் ஆர் த டேப்பர் பீஸ். அடுத்தது நீங்கள் பார்க்குறது இட்ஸ் ஸ்ட்ரைட் பீஸ். ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் அகைன் இங்கே பார்க்கும்போது இந்த ரவுண்ட் டக்ட் அண்ட் ஸ்பைரல் டக்ட் 2 டக்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். போத் ஆர் இன் வந்து சர்க்குலர் ஷேப் தான். ஓகேங்களா, நம்ம முன்னாடியே எங்கே பார்த்தோம், இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கும் ரெக்டாங்கிள் ஸ்பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரியே இந்த ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சர்க்குலர் ஷேப் தான். 2 ஷேப்புமே வந்து சர்க்குலர் தான். பட் ஸ்டில் ஐ எம் ஸ்பெசிஃபைங் தட் திஸ் இஸ் அ ரவுண்ட் டக்டாகவும் இதை வந்து ஸ்பைரல் டக்டாகவும் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரவுண்ட் டக்ட் நீங்கள் பார்க்குற இந்த ரவுண்ட் டக்ட் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஒரு ஸ்மாலர் டயமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் கனெக்ஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், ஒரு ஷார்ட்டர் கனெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன் நம்ம இதை இப்போ இந்த டக்ட்டை வந்து ஏன் நம்ம லார்ஜ் டயமீட்டருக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இதோட அந்த க்ரூவ் பார்த்திங்க அப்படின்னா அது கனெக்ஷன் க்ரூவ். 2 டக்ட்டும் அந்த கனெக்ட் ஆகிற இடம் அந்த ஜாயிண்ட் அது பார்த்திங்கன்னா இட் வில் பி இந்த லாங்கிடியூட்னல் இதுவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு லார்ஜர் டயமீட்டர் ஒரு 1000 mm அந்த மாதிரி பண்ணால் இந்த டக்டோட ஷேப் வந்து ரிட்டைனாக இருக்காது, சர்க்குலராக வந்து ரிட்டைனாக இருக்காது. டியூ டு அந்த வெயிட்னால் என்ன ஆகுனா இது வந்து சேக ஆரம்பிச்சிடும். அதே வந்து அந்த ஒரு 1 மீட்டர் அது வந்து ஸ்பைரல் டக்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்பைரல் டக்டோட அந்த ஷேப் வந்து அதே ஃபார்மில் தான் இருக்கும். அது ஃபார்ம் வந்து மாறாது, சர்க்குலர் ஷேப்ன்றது மாறாது. பிகாஸ் இங்கே இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே யூ கேன் சி த ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 6 inches இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாயின்னால் இந்த டக்ட் வந்து அதே பொசிஷனில் ரிஜிடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாயிண்ட் தான் இந்த டக்டோட ரிஜிடிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்பைரல் டக்ட்னு வரும்போது இது கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும் கம்பேர் டு த ரவுண்ட் டக்ட். ஓகேங்களா, இது வந்து என்ன டயமீட்டராக இருந்தாலும் இந்த ஷேப் வந்து இட் வில் பி இன்னும் சர்க்குலராக தான் இருக்கும். அதனால தான் வந்து ஸ்பைரல் டக்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லார்ஜர் டக்ட்னு போகும்போது எல்லாமே வி வில் யூஸ் த ஸ்பைரல் டக்ட்ஸ் தான். ஒன்லி ஷார்ட்டர் கம்மியான டயமீட்டர் வித் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வி கேன் யூஸ் திஸ் ரவுண்ட் டக்ட். ஓகே, ஸோ அதனால தான் இது ரெண்டுத்தையும் நான் பிரித்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஃப்ளெக்சிபிள் டக்ட். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு கனெக்ஷன் பர்பஸ் தான் யூஸ் ஆகும். அகைன் இந்த ஃப்ளெக்சிபிள் டக்ட்டும் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து இன்சுலேட்டட் அண்ட் நான் இன்சுலேட்டட் டக்ட்ஸாகவும் இருக்குது. அகைன் இந்த ஃப்ளெக்சிபிளில் நார்மல் ஃப்ளெக்சிபிள் இருக்குது அண்டு வந்து செமி ரிஜிட் ஃப்ளெக்சிபிள் டக்ட்டும் இருக்குது. அடுத்தது ஃப்ளாட் ஓவல் டக்ட். ஃப்ளாட் ஓவல் டக்ட் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்பைரல்லேருந்து அடுத்த ஃபார்ம் தான் வந்து இந்த ஃப்ளாட் ஓவல் டக்ட். ஸோ ஸ்பைரல் டக்ட் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயமீட்டர் பெருசாக இருக்கிறதுனால அது ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹைட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஃப்ளாட் ஓவல் டக்ட். இந்த ஃப்ளாட் ஓவல் டக்ட்ன்றது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைரல் ஃபார்மில் தான் இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் வந்து ஃப்ளாட் ஓவல் டக்ட் ஆக்குவாங்க. ஸோ ஃப்ளாட் ஓவல்னு வரும்போது உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கும், பட் அஸ்தட்டிக்லி பார்த்திங்கனாவும் நல்லாயிருக்கும். சேம் இதே பேட்டர்னில் தான் இருக்கும், உங்களுக்கு ஸ்பைரலோட அதே பேட்டர்னில் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்குன்றதுனால நவடேஸ் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் திஸ் ஃப்ளாட் ஓவல் டக்ட். ஓகேங்களா, அடுத்தது திஸ் இஸ் த ஃபேப்ரிக் டக்ட். இந்த ஃபேப்ரிக் டக்ட்ன்றது பார்த்திங்க அப்படின்னா லைக் நம்ம கிளாத் மாதிரியே தான் இருக்கும், அந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த ஓப்பன் சீலிங் அப்ளிகேஷனுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு லேபர் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா இது என்டையராகவே அந்த ஃபேக்ட்ரியில் தான் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. சைட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அந்த ஜிப் லாக் சிஸ்டம் தான் இருக்கும். அதில் ஜிப்பு அப்படியே ஜிப் பண்ணி நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ஸோ லேபர் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அழகாக அந்த ஜிப்பை கழட்டி கொண்டு போயிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ டக்ட் க்ளீனிங்கிறதெல்லாம் அதுக்கு தேவைப்படாது. டக்ட்டை கழட்டி நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் அதை வந்து இது பண்ணிக்கலாம், ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஃபேப்ரிக் டக்ட். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டக்ட்டை நம்ம வந்து சப்ளையருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரிட்டனாருக்கோ எக்ஸாஸ்ட் சிஸ்டமுக்கோ அந்த நெகட்டிவ் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரீ இன்சுலேட்டட் டக்ட். நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி எ பஃப் ஆர் பிஆர்ஐ மெட்டீரியலில் இருக்கும், பிஐஆர் மெட்டீரியலில் இருக்கும்.
நடுவில் இருக்கிறது இன்சுலேஷன் அண்ட் ஆன் அதர் 2 sides வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி வித் அலுமினியம் அந்த ஃபாயில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டக்ட் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா லேபர் வந்து நம்மளுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். அகைன் வந்து இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அஸ்தட்டிக்கலி இட் வில் ஆல்சோ லுக்ஸ் குட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டக்ட்டுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது why shape of the duct is important. முன்னாடியே சொன்ன மாதிரி வி சீன் நிறைய ஷேப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. உங்களுக்கு சர்க்குலர் பார்த்தோம், ஸ்கொயர் பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம், ஃப்ளாட் ஹோல் பார்த்தோம். ஸோ இந்த ஷேப்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்க்கலாம். லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஷேப்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஒன்று சர்க்குலர், இன்னொன்று ஸ்கொயர் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ரெக்டாங்கிள். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டக்டோட சைஸ் வந்து வேரி ஆகும். இப்போ இதில் சர்க்குலரில் அதோட டயமீட்டர் வேரிஸ் அண்ட் அகைன் ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா இதோட விட்த் அண்ட் லென்த் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 12 inches. அகைன் ரெக்டாங்கிளில் வரும்போது விட்த் இஸ் 24 அண்ட் ஹைட் இஸ் வந்து 6 inches. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட கம்பேரிசன் பார்ப்போம். இப்போ டக்ட் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். சர்க்குலர், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த 3தோட கிராஸ் செக்ஷனல் அந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 3க்குமே வந்து சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான். ஓகேங்களா. ஸோ 3க்குமே வந்து 1 square feet தான் இருக்குது. பட்டு ஸோ இப்போ 3த்துக்கும் ஒரே ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுனால, கிராஸ் செக்ஷனல் இருக்கிறதுனால 3தோட ஏர் குவான்டிட்டி வில் பி த சேம் தான். ஓகேங்களா. 3க்குமே வந்து ஏர் குவான்டிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஏர் குவான்டிட்டிக்கு இந்த 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெரிமீட்டர் பாருங்களேன், பெரிமீட்டர் இன்ச்சஸில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த பெரிமீட்டர் ஃபார் த சர்க்கிள் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. தட் இஸ் 42.5. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 48 இருக்குது ஸ்கொயருக்கு. அண்டு ரெக்டாங்கிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 இருக்குது. ஸோ இப்போ பெரிமீட்டர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னாவே இந்த டக்டோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா என்ன எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த எவ்வளோ ஷீட் நம்மளுக்கு தேவைப்படும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது அது வந்து சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணி தான் அத்தனை ஷீட் நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு பெருசாக ஆச்சுனாவே ஷீட்டோட ரெக்குயர்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ஷீட்டோட இதுவும் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி குவான்டிட்டியும் ஜாஸ்தி தேவைப்படும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்குலர் பார்த்திங்கன்னா சர்க்குலரோட சர்ஃபேஸ் ஏரியா இஸ் த லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலரோட 13% இட் இஸ் மோர் அண்ட் ரெக்டாங்குலர் பார்த்திங்கன்னா 41% மோர். ஓகேங்களா. ஸோ ஆஸ் த ஷேப் சேஞ்சஸ் த பெரிமீட்டர் சேஞ்சஸ். ஓகேங்களா. த ஃப்ரிக்ஷன் லாஸஸ் இன்க்ரீஸ் வென் த இன்க்ரீஸ் இன் பெரிமீட்டர் ஃபார் த சேம் ஏரியா. ஸோ இப்போ இதில் போகிற ஏர் குவான்டிட்டி வந்து சேமாக தான் இருந்தாலும் பட் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து மாறும். ஒவ்வொரு ஷேப்புக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ சர்க்குலருக்கு கம்மியாக இருக்கும், ஸ்கொயருக்கு அதை விட அதிகம், ரெக்டாங்கிளுக்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஃப்ரிக்ஷனும் நம்மளுக்கு அதிகமாகுது, நம்மளுக்கு ஷீட் மெட்டல் அதோட குவான்டிட்டியும் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ த நெக்ஸ்ட் டக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவான்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து 5000 தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா 1:1 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1:3, அடுத்தது 1:4 அண்ட் 1:7. மோஸ்ட்லி நம்ம டக்டில் வந்து 1:4 வரைக்கும் தான் நம்ம போவோம், அது தாண்டி போக மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் வருது. பட் ஆனால் பெரிமீட்டர் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து 88 இருக்குது, இங்கே 100 இருக்குது அண்ட் இங்கே 110, இங்கே 136 இருக்குது. ஃப்ரிக்ஷன் லாஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிராஜுவலாக அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கடைசியாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்கொயர், மீதி எல்லாம் ரெக்டாங்கிள். ஸ்கொயருக்கு பார்க்கும்போது எல்லாமே வந்து லீஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பெரிமீட்டரும் கம்மியாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் லாஸும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தடுத்து வரதெல்லாம் ரெக்டாங்கிள்லேயே நம்ம சைஸ் வந்து அந்த ரேஷியோவை மாற்ற நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பெரிமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ரிக்ஷன் லாஸஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷேப்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ வித் த ஸ்கொயர் டக்ட். ஓகேங்களா. ஸ்கொயர் டக்ட் ரெக்டாங்கிள் டக்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயர் டக்ட்டுக்கு நம்மளுக்கு ஷீட்டும் கம்மியாக தான் தேவைப்படும். ஓகேங்களா. அகைன் ஃப்ரிக்ஷன் லாஸும் அங்கே வந்து கம்மி. ஓகே. ஸோ
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, வித் இன்க்ரீஸ் இன் த டக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வித் அண்ட் ஹைட் ஃபார் த சேம் ஏர் குவான்டிட்டி த டக்ட் ஏரியா ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா, ஸோ நான் சொன்னது தான், அதே சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். For the same air quantity equal area does not mean the equal friction losses. ஓகேங்களா, நாம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம பொதுவாக நம்ம டக்ட் சைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு டக்ட் சைஸ் வந்து டிசைட் பண்ணுவோம். திடீர்னு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிராஸ் செக்ஷனில் அடுத்தது நம்ம வந்து ஃப்ரிக்ஷனோ வெலாசிட்டியோலாம் பார்க்க மாட்டோம். ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த சைஸ் டக்ட் வந்து மாற்றும்போது கிராஸ் செக்ஷனல் ஏரியா வச்சு தான் நம்ம மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா வச்சு மாற்றலாம், தப்பு கிடையாது. பட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேமாக இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷனும் சேமாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அது மாறும்போது ஃப்ரிக்ஷனும் வந்து மாற தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த டக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்தோம். பெரிமீட்டர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், டக்டோட இது குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தரும். இதுக்கு நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். இப்போ என்கிட்டயே வந்து ஒரு ஆல்ரெடி டிசைன் பண்ண ஒரு ஜாப், ஓகே, ஒரு கன்சல்டன்ட்னால ஒரு டிசைன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து ரிவ்யூக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரிவ்யூ மீன்ஸ் ஒரு கான்ட்ராக்டருக்கு அந்த ஜாப் அவார்ட் ஆகிடுச்சு. கான்ட்ராக்டர் எங்ககிட்ட வந்து அந்த ஜாபு கொடுத்து இதில் வந்து வேல்யூ அடிஷன் எதனா பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்ட்டு எங்ககிட்ட கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த ஜாப் நான் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தட் இஸ் வந்து அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஜாப். அந்த ஃபேக்ட்ரி ஜாப் மேசிவ் ஏரியா அண்டு எல்லாம் ஏஹெச்எஸ் பார்த்திங்கன்னா மெசலின்லேருந்து தி ரன் டபுள் டவுன் ஆஃப் டக்டிங், சப்ளை டக்டும் ரன் பண்ணியிருந்தாங்க, ரிட்டர்ன் டக்டும் ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஏஹெச்சும் மெசலின் மேலே வச்சுட்டு ஆன் போத் சைடு, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை பாதியாக பிரிச்சுட்டு நடுவில் மெசலின் இருக்கும். இது ரெண்டு பக்கமும் வந்து ஏஹெச்எஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஹாஃப் த ஸ்பேஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஏஹெச்எஸ் வந்து கவர் பண்ணும், ரிமைனிங் ஆஃப் த ஏரியா வந்து இன்னொரு செட் ஆஃப் ஏஹெச்எஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ அதில் மேசிவ் பார்த்திங்க அப்படின்னா டக்டிங் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நான் அது எல்லாத்தையும் கான்த்ரூ பண்ணேன். நான் ரொம்ப இன்டெப்த்தாக டிசைன்லாம் வந்து போகாமல் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த டக்டோட இந்த ஷேப்பை தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த டக்ட் ஷேப் வாட் தே ஹவ் கிவன் இஸ் த ரெக்டாங்குலர் டக்ட். ஸோ ரெக்டாங்குலர் டக்ட்னு பார்க்கும்போது விட்த் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, ஹைட் கம்மியாக இருந்தது. ஸோ டக்டோட விட்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது. நான் கான்ட்ராக்டர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி வந்து ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதனா இருக்கா அப்படின்றத நான் கேட்டேன். ஸோ கான்ட்ராக்டர் சொன்னார் ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷனாக எதுவும் இல்லை, நம்மளுக்கு ஹைட் மேலே வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் பிரச்சனை இல்லை, டக்டோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு சேஞ்ச் தான், ரெக்டாங்குலர் டக்டாக இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் டக்டாக மாற்றிட்டேன். ஸோ நான் வேறு எந்த சேஞ்சுமே பண்ணல, டிசைன் ஆஸ்பெக்ட் எந்த இதுலேயும் வந்து நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஒன்லி த ஷேப் ஆஃப் த டக்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரம் ரெக்டாங்குலர் டு ஸ்கொயராக மாற்றினேன். அதை எல்லா டக்டோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் 1:1 கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்படி கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இனிஷியலி இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8 கோடியாக இருந்தது. நான் இந்த ஒரு சின்ன ஒரு ஷேப்பு சேஞ்ச் பண்ணதுனால 8 கோடியாக இருந்த அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ ஃபைனலாக வந்து 7 கோடிக்கு வந்துடுச்சு. பார்த்துக்கோங்க, 1 கோடி வந்து ஒன்லி த ஷேப்பை, டக்டோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணதுனால 1 கோடி வந்து சேவ் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டக்ட் சைசிங் மெத்தட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டக்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டக்ட் இருக்குது. ஓகேங்களா, அகைன் அது ஷேப்ஸை எப்படி சொல்கிறோம், மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சொல்கிறோம், அகைன் வந்து ஷேப்ஸ்னால் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும் நம்மளுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம டக்ட் சைசிங் மெத்தட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு டிசைட் வாட் டைப் ஆஃப் டக்டிங் வி ஆர் கோயிங் டு யூஸ் அப்படின்றது. ஓகேங்களா, சைசிங்க்கெலாம் முன்னாடியே வந்து வி ஹாவ் டு டிசைட் த டைப் ஆஃப் டக்ட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன ஷேப்ஸ் போகிறோம், ஷேப்ஸ்க்கு முன்னாடி முதல்ல வி நீட் டு சி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டக்ட், ரெக்டாங்கிள் டக்ட் போக போகிறோமா இல்லை வந்து சர்க்குலர் டக்ட் போக போகிறோமா அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதை எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து அந்த சீலிங் வந்து கேட்கணும், வெதர் இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபால் சீலிங் ஏரியா ஒரு ஓப்பன் சீலிங்காக இருக்க போதா, அதாவது ட்ரூ சீலிங் ஓப்பனாக தெரிய போதா அப்படின்றத நம்ம இன்புட்ஸ் வந்து முன்னாடியே வந்து கேதர் பண்ணிக்கணும். இஃப் இட் இஸ் அ ஓப்பன் சீலிங் அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் டக்ட் யூ கேன் யூஸ் இட். உங்களுக்கு நீங்கள் சர்க்குலர் டக்ட் யூஸ் பண்ணலாம், ஃப்ளாட் ஓவல் டக்ட் யூஸ் பண்ணலாம், ரெக்டாங்குலர் டக்ட், ஸ்கொயர் டக்ட், எனி டக்ட் கேன் சூட் டு த ஓப்பன் சீலிங் அப்ளிகேஷன். ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது அஸ்தட்டிக்கலாக அது வந்து இட் ஷுட் பி ஓகே. அதாவது ஆர்கிடெக்ட் ஹாஸ் டு டிசைட் தட் நம்ம
ரெக்டாங்கிள் டக்ட் கூட ப்ரப்போஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அது ஆர்கிடெக்டில் அவங்க டிசைனோட இன்லைனாக மேட்ச் ஆகி நல்லா இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆர்எல்ஸ் அங்கே மேலே ஃபுல்லாக நல்லா வந்து இன்டீரியர் நல்லா பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம ரெக்டாங்குலர் டக்டை தவிர்த்துட்டு நம்ம we can go with the spiral ducting or the flat oval ducts போவோம். ஏன்னா ஓப்பன் சீலிங் அப்ளிகேஷனில் எனி டைப் தே கேன் யூஸ் இட். சில இடங்களில் நீங்கள் பார்த்தா ரெக்டாங்குலர் டக்ட்டும் போடுவாங்க, போட்டு அதை வந்து டார்க் பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுருவாங்க. ஆர் சம் பிளேசஸில் வந்து they will avoid the rectangular duct, instead they will go with either spiral ducட்டாக போவாங்க, இல்லைனா ஓவல் டக்டாக போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாகவே நம்ம இன்புட் வந்து நம்ம கிளைண்ட்கிட்டேயோ ஆர்கிடெக்ட்டையோ வாங்கிட்டு தென் we have to select the duct. இது வந்து ஓப்பன் சீலிங்க்கு. இதே க்ளோஸ்டு சீலிங்காக இருந்தால் நம்ம எதை பற்றியும் கொல்லப்பட வேண்டியதில்லை. ஒன்லி we have no other choice. நம்ம வந்து ஸ்கொயர் டக்டோ ரெக்டாங்குலர் டக்டோ தான் போகணும். ஏன் அங்கே போய் நம்ம ஸ்பைரல் டக்ட் போடக்கூடாது, ஏன் ஓவல் டக்ட் போடக்கூடாதுன்னா போட்டால் நம்மளுக்கு அதோட காஸ்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கம்பேர் டு த நார்மல் ரெக்டாங்குலர் ஸ்கொயர் டக்டோட உங்களுக்கு ஸ்பைரல் டக்டோ இந்த ஓவல் டக்டோ போடும்போது அதோட சப்ளை காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக ஆகும். ஸோ மேலே ஃபால் சீலிங்க்கு மேலே போகிறதுனால அது வந்து யார் கணக்கும் தெரிய போகிறதில்ல. ஸோ ஆஸ்தட்டிக் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஸ்பைரல் டக்டோ ஓவல் டக்டோ போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அங்கே we can go with a normal rectangular duct. இன்கேஸ் அந்த ஃபால் சீலிங்க்கு மேலே நல்ல ஹைட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ வித் த ஸ்கொயர் டக்ட். ஏன்னா ஸ்கொயர் டக்ட் யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் நான் சொன்னேன், அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கம்மியாகும், நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனும் கம்மியாகும். அதனால் ஸ்கொயர் டக்ட் இட் இஸ் ரெக்கமெண்டட். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால ஸ்கொயர் டக்ட் மோஸ்ட்லி போக முடியாது. ஓகேங்களா, ஹைட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ படி மினிமம் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர மாதிரி அந்த டக்ட்டை வந்து சைஸ் பண்ணிக்கோங்க. 1:1ன்றது ஸ்கொயர் டக்ட் இல்லைங்களா, நீங்கள் 1:2 1:3 அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிறத போங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஷீட்டும் சேவ் ஆகும், ஃப்ரிக்ஷனும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் டக்ட் சைசிங் மெத்தட். மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 டைப் டிசைனிங் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, சைசிங் மெத்தட் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ரீகைன் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ரிடக்ஷன் மெத்தட், அண்ட் ஃபைனலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட். இந்த ஃபைனலாக இருக்கிற இந்த ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட் தான் இந்த மோஸ்ட் காமனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா, ஸோ இப்போ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டாட்டிக் ரீகைன் மெத்தடுன்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் வெரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஏர் ஹேண்டில் பண்ணும்போது தான் we will use this static regain method. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சைஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், பட் ஆனால் அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம டிசைன் பண்ணியாச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ரொம்ப பேலன்சிங்லாம் தேவைப்படாது. ஓகேங்களா, சிம்பிள் பேலன்சிங் இருந்தாலே போதும். அண்டு வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் இதோட சைஸிங், இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வெரி லார்ஜ் ஏர் வால்யூம் அங்கே ஹேண்டில் பண்ணுற இடத்துல தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த வெலாசிட்டி ரிடக்ஷன் மெத்தட். அந்த வெலாசிட்டி ரிடக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது அது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து கம்ஃபர்ட் அப்ளிகேஷனுக்கும் ரொம்ப கம்மியாக ரொம்ப சின்ன ஏரியாவுக்கு டிசைன் பண்ணும்போது we will use this velocity reduction method. ஓகேங்களா, ஜஸ்ட் பேஸ்ட் அந்த வெலாசிட்டி வச்சு we will arrive the area and we will say ரொம்ப சிம்பிள் டக்டிங்க்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம். லைக் ரெசிடென்ஸ் ஏரியா இந்த மாதிரி ஸ்மாலர் டக்ட் அங்கெல்லாம் வந்து இந்த வெலாசிட்டி ரிடக்ஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ த பிலோ டேபிள் இண்டிகேட்ஸ் இந்த வெலாசிட்டியில் இந்த டக்ட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ திஸ் ஆர் த வெலாசிட்டி ஃபார் த மெயின் டக்ட், மெயின் பிரான்ச் டக்ட் அண்ட் ரன் அவுட் டக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கம்ஃபர்ட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹை ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வெலாசிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ரெஃபர் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ASHRAE ஆர் HVAC ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து வெலாசிட்டியோட கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், பட் யூ கேன் ரெஃபர் த ஸ்டாண்டர்ட் ஃபார் த ஆக்சுவல் வெலாசிட்டி. So the next one is the equal friction method. The equal friction method தான் the most commonly used method in our industry. ஓகே, இப்போ ரெகுலராக இப்போ காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இந்த ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட் தான். ஸோ இது என்னென்னு பார்ப்போம். the most widely used method to size the duct is the equal friction method. Okay, in equal friction method ducts are sized for the constant pressure loss per unit length. Okay, the equal friction design method size the duct for the constant friction, the constant friction rate which describes the average pressure drop of 100 feet of duct in the system. Okay, a very common friction rate for the reasonable well designed system is 0.01 inches of
வாட்டர் காலம் பர் 100 feet ஆஃப் டக்ட் லென்த். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பொதுவாகவே ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தடில் இந்த ஃப்ரிக்ஷன் என்ன கான்ஸ்டண்ட்டாக வைப்பாங்க அப்படின்னா 0.1 ஃப்ரிக்ஷனை தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வைப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்தாலே தெரியும். ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ரேட் இனிஷியலாக என்ன ஒரு ஃப்ரிக்ஷன் ரேட்டை செட் பண்ணுறோமோ த எண்ட் ஆஃப் த டக்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு அதே ஃப்ரிக்ஷனை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தடுங்கிறது. ஓகேங்களா? அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரிக்ஷனுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன வேல்யூ பொதுவாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 0.1 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து 0.1க்கு கம்மியாக இருக்கலாம், அதிகமாகிடக்கூடாது. ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி சைஸ் பண்ணுறது அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெடியூஸ்டு ஃப்ரிக்ஷன் ரேட் 0.05 inches water column per 100 feet increases the duct size and the cost by 15%, but cut the portion of the total pressure drop in the ductwork by 50%, resulting in the fan energy saving of 15% to 20%. அதாவது இந்த ஃப்ரிக்ஷன் ரேட் 0.05 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நான் முன்னாடி பார்த்தது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எவ்வளோ வைக்கணும்னு சொன்னோன்னா 0.1 வைக்கணும். அந்த 0.1லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுற அந்த 0.05 inches ஆஃப் வாட்டர் காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டக்ட் சைஸை வந்து பெருசு பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டக்ட் சைஸ் பெருசானாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 15% ஆஃப் த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் அதே நேரத்தில் இது என்ன பண்ணுன்னா ப்ரெஷர் ட்ராப்பை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். டக்டில் நடக்கிற அந்த ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணி உங்களுக்கு ப்ரெஷர் ட்ராப் வந்து கம்மியாகிறதுனால உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ட்ராப் எவ்வளோ கம்மியாகும் அப்படின்னா 50% ஆஃப் த ப்ரெஷர் ட்ராப் வந்து கம்மியாகிடும். அகைன் வந்து ப்ரெஷர் ட்ராப் கம்மி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அங்கே ஃபேனோட ஸ்டாட்டிக்கும் வந்து நம்மளுக்கு கம்மியாக போகுது. ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபேன் எனர்ஜி சேவிங்கில் இட் வில் சேவ் அரௌண்டு 15 to 20% ஆஃப் த ஃபேன் வந்து எனர்ஜி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ரேட்டை கம்மி பண்ணுறதுனால இவ்வளோ அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து டக்ட் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஒரு ஆஷ்ரே ஆர் கேரியர் ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. டக்ட் சைஸிங் வந்து 2 கிளாஸிஃபிகேஷனில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து வெலாசிட்டி அண்ட் இன்னொன்று வந்து ப்ரெஷர். ஓகே, ஃபார் கமர்ஷியலுக்கு அகைன் அது 3 செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. லோ வெலாசிட்டி டக்ட், மீடியம் வெலாசிட்டி டக்ட் அண்ட் ஹை வெலாசிட்டி டக்ட். ஸோ லோ வெலாசிட்டிக்கு என்ன FPM யூஸ் பண்ணோம், ஹை வெலாசிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஃபாலோ திஸ் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ ப்ரெஷர் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. லோ ப்ரெஷர் டக்ட், மீடியம் ப்ரெஷர் டக்ட் அண்ட் ஹை ப்ரெஷர் டக்ட் என்னென்ன ப்ரெஷர் ரேட்டிங் யூஸ் பண்ணணுன்றது இது வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் யூ கேன் ஃபாலோ திஸ் திங். அண்ட் ரெக்கமெண்டட் டக்ட் வெலாசிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்லேயே இதை கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன டக்ட் வெலாசிட்டி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டேஷனாக யூ கேன் கன்சிடர் இட். ஓகேங்களா? டக்ட் வெலாசிட்டி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு நாய்ஸ் ப்ராப்ளம்லாம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த நாய்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு நார்மல் டக்டோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அகெயின் தே ஹவ் கிவன் ஃபார் த மெயின் டக்டில் சப்ளைக்கு தனியாகவும் ரிட்டர்னுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பிரான்ச் டக்டில் உங்களுக்கு சப்ளை அண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே இருக்குது. யூ கேன் ரெஃபர் திஸ் திங். அண்ட் இந்த வெலாசிட்டியை வந்து உங்கள் லிமிட்டேஷன்ஸாக வச்சுக்கலாம். அது எங்கே யூஸ் ஆகுன்றது நான் அடுத்து சொல்கிறேன் நான். ஸோ டக்ட் சைஸிங், பொதுவாக டக்ட் சைஸிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து டக்ட் கால்குலேட்டர். நம்ம கொஞ்சம் இயர்ஸ் பேக்ஸ் எல்லாம் ஒரு 20 years பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்ரிபடி வில் யூஸ் திஸ் டக்ட் கால்குலேட்டர் டு சைஸ் த டக்டிங். ஓகே, இது ஒரு பழைய டூல் இது. ஓகே, பொதுவாக இந்த ஆட்டோகேட்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த நார்மல் ஹேண்டில் வந்து ட்ராயிங் பண்ணும்போதெல்லாம் இதை வச்சு தான் அவங்க வந்து சைஸ் பண்ணுவாங்க. ஆட்டோகேட் வந்ததுக்கப்புறம் தான் எவ்ரிபடி சேஞ்ச் இன்டு த டிஜிட்டலாக வந்து சிஸ்டமுக்கு மாறினாங்க. சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து டூல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் சைஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இப்போ இதுவும் கிடைக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டு, எவ்ரிபடி நோஸ் தட். ஓகேங்களா? சார்ட் வச்சும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு CFM அது. ஓகேங்களா? அகெயின் இங்கே இருக்கிறது வந்து ஃப்ரிக்ஷன் லாஸஸ். உங்களுக்கு இங்கே இருக்கிறது இந்த ஸ்லாண்டிங்கில் இருக்கிறது இட் இஸ் வெலாசிட்டி. ஓகேங்களா? இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டக்ட் டயமீட்டர், ஈக்குவலன்ட் டக்ட் டயமீட்டர் இங்கே இருக்கும். ஸோ
ஸோ டக்ட் டயமீட்டர் கிடச்சதுன்னா அதை வச்சு நம்ம வந்து ரெக்டாங்குலர் சைஸும் நம்ம அரைவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சைஸ் பண்ணுறது. அகைன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கானா நம்ம இருக்குது. சாஃப்ட்வேர்ஸ் வந்து மெக்பே சாஃப்ட்வேர்ஸே இட் இஸ் அவைலபிள். இட் இஸ் அ ஃப்ரீ டூல் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த சாஃப்ட்வேர் வச்சியும் நம்ம வந்து டக்ட் டிசைன் பண்ணலாம். இதில் ஈஸியாக நம்ம வந்து ஃப்ளோ ரேட் அண்ட் ஹெட் லாஸ் கொடுக்கலாம். அகைன் வந்து வெலாசிட்டி நம்ம மாற்றலாம். அகைன் ஈக்குவல் டயமீட்டர் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு ரெக்டாங்குலர் சைஸ் வரனால இங்கே ஹைட் என்டர் பண்ணால் இங்கே விட்த் வரும். ஒரு சைடு நம்ம என்டர் பண்ணால் அதர் சைடு வில் இட் வில் கிவ் த ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப் இருக்கான்னா இதுக்கும் ஆப்பும் இருக்குது. ஓகேங்களா, மொபைல் ஆப்ஸே இருக்குது. ஓகேங்களா, டக்ட் HVAC டக்ட் கால்குலேட்டர்னு போட்டாலே இந்த ஆப் வரும். இது மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஃபார் இன்ஸ்டண்ட்டாக எதனா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம டக்ட் சைஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம மொபைல்லே நம்ம வச்சு டிசைன் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமுக்கும் இருக்குது, மொபைலுக்கும் இருக்குது. யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் திங்ஸ். ஸோ டக்ட் சைசிங் ப்ரொசீஜர். ஸோ நம்ம இப்போது இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா டக்டோட டைப்ஸ் பார்த்துருக்கோம், இந்த டக்டை எப்படி சைஸ் பண்ணணும்னு பார்க்குறோம், ஷேப்ஸ் எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சைசிங் ப்ரொசீஜர் பார்த்தோம், மெத்தட்ஸ் பார்த்தோம். டக்ட் சைசிங் மெத்தட் என்னென்ன 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தடில் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைசிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து சைசிங் ப்ரொசீஜர். ஓகேங்களா, என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடன்ட்டு ஒரு டக்ட் வந்து ஸ்டார்டிங் 10,000 CFM 10,000 CFM எடுத்து நீங்கள் டக்ட் வந்து சைஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் ஏர் டெர்மினல். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஏர் டெர்மினல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவை, இங்கே வந்து நம்ம சைட் த்ரோ கொடுக்க போகிறோமா இல்லை பாட்டம் த்ரோ கொடுக்க போகிறோமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி டக்ட் எல்லாத்தையும் டிசைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏர் டெர்மினல் வந்து டிசைட் பண்ணணும். சைட் த்ரோனா நம்மளுக்கு சைட் ட்ரில்ஸ் எல்லாமே கொடுப்போம். பாட்டம் த்ரோனா அகைன் பாட்டம் த்ரோவில் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஸ்லாட் டிஃப்யூசர்ஸ் இருக்குது, கிரில்ஸே இருக்குது உங்களுக்கு, இல்லைனா டிஃப்யூசர்ஸ் இருக்குது. டிஃப்யூசரில் ஸ்கொயர் டிஃப்யூசர்ஸ் இருக்குது, ரவுண்ட் டிஃப்யூசர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு டிசைட் வெதர் வி ஆர் கோயிங் டு கிவ் த சைட் த்ரோ ஆர் பாட்டம் த்ரோ அப்படின்னு கொடுத்துறதுக்கப்புறம் ஏர் டெர்மினலை சூஸ் பண்ணுங்கள். ரைட் ஏர் டெர்மினல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஏர் டெர்மினல்ஸ் அந்த கால்குலேஷன் எல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் ஏர் டெர்மினல் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்பேஸில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ரூட் அ டக்ட் வித் அ சிங்கிள் லைன். ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு லொக்கேஷனில் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம டக்ட் எடுக்க போகிறோம், இப்போ இங்கேருந்து ஒரு டக்ட் வருதுன்னா இந்த டக்டை எப்படி நம்ம ரூட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைனில் ஒரு P லைனில் போட்டு பாருங்கள். அந்த P லைனில் போட்டு பார்த்து அந்த ரூட்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லாம் எடுக்கலை, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த சைஸிங்க்கு போகணும். ஏன்னா இப்போது சிங்கிள் லைனில் ரூட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அன்வான்டாக அந்த டக்டை வந்து சுற்றி எடுத்துகிட்டு போகிறோமா, இல்லை ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக கவர் பண்ணுறோமா, இல்லை இதை விட பெட்டர் ஆப்ஷன் எதனா பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒரு சிங்கிள் லைனில் வரைஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, எடுத்தோடனே நீங்கள் டபுள் லைனில் சைஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து லாங்கஸ்ட் ரூட்டு எடுக்குது, ஒரு பக்கத்துலேயே போக வேண்டிய ஏரியாவுக்கு நம்ம டக்டை சுற்றி வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா போட்ட மொத்தமாக வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் பிஃபோர் சைஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரூட் த டக்ட் இன் அ சிங்கிள் லைனில் டக்டை ரூட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஓகே, இதை விட பெட்டர் ஆப்ஷன் இருக்காது, திஸ் இஸ் த ஃபைனல் ஆப்ஷன் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க. ஸோ ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு யூ ஜஸ்ட் டூ அ சிங்கிள் லைன் டக்டிங், அதுக்கப்புறம் வந்து டிசைனிங்கில் உட்காருங்க. ஓகேங்களா, ஸோ சைஸிங் ப்ரொசீஜர். ஓகேங்களா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம சொன்னோம் எத்தனை மெத்தட்ஸ் இருக்கா, அதில் வந்து ஈக்குவல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இஸ் காமன் மெத்தட். அந்த மெத்தட் மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம லைக் இமேஜின் பண்ணிக்கோங்க, வி ஹவ் செலக்டட் த டைப் ஆஃப் டக்ட் செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் ஏர் டெர்மினல் சூஸ் பண்ணியாச்சு, டக்ட் ரூட்டிங் போட்டாச்சு, ரூட்டிங் ஆல்சோ இஸ் கெட்டிங் ஃபைனலைஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து டக்ட்டை வந்து சைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ சைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன், இஃப் மை வெலாசிட்டி லிமிடேஷன் இஸ் 1500, நான் வந்து அந்த புக்கை ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ணி ஐ எம் செட் த வெலாசிட்டி லிமிடேஷன். என் வெலாசிட்டி லிமிடேஷன் பார்த்த சப்ளையர் டக்ட் வந்து இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் 1500 அப்படின்னு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன், டீட்டெயில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நான் ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டுக்கு போகிறேன். அந்த ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 8000 CFM இருக்குது அப்படின்னா ஐ நீட் டு என்டர் த 8000 CFM. என்டர் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த
கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் ரேட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 0.1 inches ஆஃப் வாட்டர் காலும் per 100 feet இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட் லாஸில் we should enter that 0.1. அடுத்தது we need to see the velocity வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா velocity 1574.3 இருக்குது. ஓகே, நம்மளோட லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 1500. more or less it is matching to our limitation அப்படின்றதுனால you can proceed with this. ஓகேங்களா, டேரெக்டாகவே அடுத்தடுத்த பிரான்ச்சிங்க்கு you can use this 0.1 ஃப்ரிக்ஷனை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் இங்கே என்டர் பண்ணியாச்சு, அடுத்து இங்கே சிஎஃப்எம் மாற்றினீங்க அப்படின்னா இட் வில் பிகம் கான்ஸ்டன்ட். இதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இது மாறாது. ஒன்லி வெலாசிட்டி தான் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ரெடியூசர் பீஸ் போட்டு அடுத்தடுத்த டக்ஸ் சைஸ் பண்ணும்போது யூ கேன் டேரக்ட்லி என்டர் த சிஎஃப்எம், ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு ரிசல்ட் இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கேஸ் நம்பர் 1. அடுத்த கேஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ என்னோடய கேஸ் வந்து மாறுது, நான் இன்னொரு சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஏஜோட சிஎஃப்எம் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 சிஎஃப்எம் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஹெட் லாஸை வந்து என்டர் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கு இல்லைங்களா, அந்த 0.1 நான் இங்கே என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் ரெஃபரிங் டு த வெலாசிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 1900, நியர் அபவுட் ஒரு 2000 fm கிட்ட போகுது. வேறஸ் மை லிமிடேஷன் இஸ் 1500 அப்படின்றதுனால இப்போ நான் இதை வந்து சைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வெலாசிட்டியை வந்து லிமிட் பண்ணி ஆகணும். இனிஷியல் வெலாசிட்டியை ஐ வாண்ட் டு லிமிட் டு 1500. ஸோ ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வெலாசிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் செட்டிங் த வெலாசிட்டி டு 1500. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஹெட் லாஸ், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள். இது வந்து 0.051க்கு போயிடுச்சு. ஓகேங்களா, முன்னாடி வந்து 0.1 வந்தது, இப்போ 0.05க்கு போயிடுச்சு. இப்போ வெலாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 1500 ரேஞ்சிலே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஐ வாண்ட் டு ரீஎன்டர் திஸ். இப்போது இங்கே இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிக்ஷன் வந்தது இல்லைங்களா, இதை வந்து நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் ஆஃப் த டக்ட் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் இதை தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், யூ என்டர் த ஃப்ளோ ரேட். 20,000 CFM 20,000 CFM என்டர் பண்ணுங்க. தென் வந்து ஹெட் லாஸ் கொடுங்க, அதாவது ஃப்ரிக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அதே 0.051 அப்படின்றத இங்கே என்டர் பண்ணுங்கள். அகைன் இஃப் யூ செக் த வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி வந்து 1500 தான் இருக்கும். நவ் யூ கேன் ஸ்டார்ட் சைசிங் த டக்ட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் யூ கேன் சைஸ் வித் த சேம் ஃப்ரிக்ஷன் ரேட். இந்த ஃப்ரிக்ஷன் லாஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நீங்கள் சைஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஒன்லி யூ கேன் சேஞ்சஸ். இப்போ 20,000 இருக்கு இல்லையா, அடுத்த ரெடியூஸ் ஆகி 19,000, 18,000, 18,000 யூ கேன் சேஞ்ச் திஸ் சிஎஃப்எம். அண்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரிக்ஷன் அந்த கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பை திஸ் மெத்தட் யூ கேன் ஸ்டார்ட் சைசிங் the duct. Okay, so அடுத்தது a typical ducting layout. ஒரு typical ducting layout நாங்கள் பண்ண ஒரு ducting layout உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசமாக தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் ஸ்டேடியம், அது இண்டோர் ஸ்டேடியமுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் இதில் யூஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இதை பார்த்தோம், இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி சிமெட்ரிக்காக தான் இருக்குது, எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 4ஆக டிவைட் பண்ணியாச்சு, 4 ஜோன்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/4 இருக்குது இல்லைங்களா, இந்த 1/4 தான் we have designed. ஓகேங்களா, இதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் இதை ரூட் பண்ணி இதை டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை அழகாக இந்த பக்கம் மிரர் பண்ணோம், இந்த ஒரு ஹாஃபை அழகாக இந்த பக்கம் மிரர் பண்ணோம். ஸோ எவ்ரி திங் நவ் கேம் இன்டு டிபிக்கல். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு டக்ட்டை நம்ம சைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் வந்து அதுக்கு ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வி ஷுட் அனலைஸ் த பில்டிங்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சிமெட்ரிக்கான ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி டிப்பிக்கல் டக்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம இந்த 1/4க்கு உண்டான எஃபர்ட் மட்டும் போட்டால் போதும், ரிமைனிங் 3/4 வந்து அதோட இதுலேயே நம்மளுக்கு வந்துடும். லைக் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆகுது அப்படின்னா, என்னால் இந்த டோட்டல் என்டையர் டிசைனையும் நான் இந்த மெத்தட் வச்சு ஒரு ஹாஃப் அ டேயில் வந்து என்னால் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஐ எம் கோயிங் டு டூ ஒன்லி திஸ் 1/4 ஆஃப் த டிசைன் தான் நான் பண்ண போகிறேன். இது பண்ணாலே அடுத்தடுத்து நம்ம வந்து சிம்பிளாகவே வந்து அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நம்ம என்டையர் டக்டிங் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ 2 daysக்கு உண்டான ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹாஃப் அ டேலே நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிடுச்சு. ஓகே, நாட் ஒன்லி த டைம் இன் த டிசைன். ஓகேங்களா, இப்போ இதுக்கு எடுக்கிற அந்த மெட்டீரியல் குவான்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு உண்டான டைம் வந்து கம்மி. ஒரு 1/4க்கு எடுத்தால் போதும், இன்ட்டு மல்டிப்ளை பை 4 போட்டோன்னா எனக்கு டோட்டல் குவான்டிட்டி கிடச்சிரும். தென் வந்து மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும், மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அகைன் இந்த சிஸ்டம்க்கெலாம் வந்து ஸ்பேர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அதுவும் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் போயாச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பேர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. இப்போ 4 சிஸ்டம் சேர்த்து ஒரு செட் ஆஃப் ஸ்பேர்ஸ் இருந்தாலே போதும், அதை வச்சே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் டிப்பிக்கலாக கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஓவர்வியூ ஆஃப் த டக்ட் டிசைன். இதெல்லாம் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாலாம் டிசைன்லாம் போகல, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் நிறைய என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை, இல்லை இன்னும் இது ரிலேட்டடாக இன்னும் வேறு எதனா டாபிக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டாப்பிக்கை அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.